ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எங்கள் ஊர். இங்கே ஒரு 100 அடிக்கு ஒரு பாறாங்கல் மலை இருந்துச்சு. பட் இப்போ அதை காணா. அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு ஆசாசியாக அந்த பக்கம் கேமரா திருப்பினேன். அதை யாரோ வெட்டி எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ அதை யார் வெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்ற கதை நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு அழகான விஷயம் காட்டுறேன். இந்த புளிய மரத்தை பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு அகலம் இருக்கும். ஸோ ரொம்பவே பெரிய புளிய மரம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே ஊரை சுற்றி அழகான நிறையா பிளேசஸும் பியூட்டிஃபுல்லான மெமரிஸும் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் ஏன் வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதங்கிறதுனால குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி பையனுக்கு மொட்டையும் போட்டுடலான்னு வந்திருக்கோம். மொட்டை மொட்டை உனக்கு தான் இந்த போஸ்ல தலையில் வை கெத்து காமிக்கிறேன். பேடி பக்கமா பையன் எம்மப்பா ரிவர்ஸ்ல பையன் போன் இவ்வளோ போதுக்கு ஒரு வேஸ்ட் பார்த்து போகலையே. எங்கடா கோவில்னா கோவிலை காணான்னு பார்க்காதீங்க. இந்த வேப்ப மரத்தை சுற்றி தான் கீழே சாமி இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் குலதெய்வம் கோவில். இங்கே கோவில் கட்டலான்னு எல்லோரும் குறி கேட்டாங்க. ஸோ சாமி கோவில் கட்ட வேணாம்னு சொன்னதுனால இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருக்குது. ஸோ எல்லா பொருளையும் ஒரு வழியாக எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மொட்டைக்காக பூசாரி வந்து தண்ணி தெளிக்கிறாரு தலையில். இது செகண்ட் மொட்டை. அப்புறம் என் தம்பி ஒன்று 3வது மொட்டை. ஸோ 3 பேருக்கும் இன்றைக்கி மொட்டை. நான் போடலான்னு பார்த்தேன். பட் இன்னொரு ஆள் போடுறதுக்கு இல்லை. 5 மொட்டையை ஒத்தையில் போடணுமா. அதனால் நான் இந்த தடவை மொட்டை போடலை. அவ்வளோதான், ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மொட்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தம்பிக்கு மொட்டை போட ஆரம்பித்தாச்சு. அங்கே ஒரு பக்கம் பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அமைதியாக காட்டுறேன்னு பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் தான் அமைதியாக காட்டினான். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு மொட்டை போட வேண்டியதாகிடுச்சு. குழந்தை அழுகுறதுலாம் வீடியோவில் காட்டக்கூடாதுன்றதுனால அவன் அழுதுகிட்டே இருந்ததுனால வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் அழுவாமல் இருந்ததை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் யாராவது குலதெய்வம் கோயிலில் மொட்டைலாம் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஊரில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ளேடாக வாங்கி எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே அவர் வச்சுருக்க ப்ளேடு எவ்வளோக்கு வாங்கினாலாம் தெரியல. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அது கொஞ்சம் மண்டையில் நிறைய கோடை போட்டு விட்டுருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் குழந்தை வேறையா, ரொம்ப ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து அப்படியே செதுக்கிறாரு பாருங்க, சிற்பி கல் செதுக்கிற மாதிரி. என்ன தான் பார்த்து செதுக்கினாலும் ஒரு 10-15 கோடை போட்டு விட்டாப்புல. தம்பிக்கு ஒரு வழியாக மொட்டை முடிஞ்சுது. அடுத்து பாப்பாவுக்கும் மொட்டை போட்டு முடிஞ்சுது. ஸோ அவளுக்கு மொட்டை போடுறதா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு மொட்டை போட்டோம். அதனால் அவளை வீடியோ எடுக்கவே முடியல. அடுத்து என் தம்பி மொட்டை போட்டுருக்காப்புல. அப்புறம் நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு இதுமாரி குலதெய்வம் கோயிலுக்கு வரீங்க, அங்கே மொட்டை போகிறீங்க, குளிக்க வைக்கணும்னா வீட்டிலேருந்தே சுடு தண்ணி வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க கேனில். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வெளியில் வந்து எதாவது தண்ணியில் குளிக்க வச்சா குழந்தைங்களுக்கு இப்போலாம் ஏற்றுக்க மாட்டேது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துங்க. அப்புறம் இப்போ வந்து சாமிக்கெலாம் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஐயனாரப்பன் சிலை அப்புறம் தீபாஞ்சம்மன் சிலை இது ரெண்டுமே வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறமா வச்ச சிலை தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க கல் தான் நாங்கள் வந்து தெய்வமாக வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம். இப்பயும் அப்படியே தான் இருக்குது. அந்த கல்லை நாங்கள் எடுக்கலை. ஸோ அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் நட்டு வழிபாடு செஞ்சது. அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கல்லெல்லாம் யாரும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபே கொடுக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எத்தனை தலைமுறையாக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, வழிபாடு செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளும் வரோங்கும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நம்ம சொந்த ஊருக்கு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அதுமாரி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பால், தயிர், இளநீர்னு இது 3 நாளே அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கலசத்தில் தண்ணி அங்கே கிணத்துலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை வச்சு படைச்சிட்டு திரும்பி அந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதும் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லபடியாக அலங்காரமும் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா பொங்கல் வச்சு முடிச்சதும் படையில் போட்டுற வேண்டியதான். இந்த குலதெய்வம் கோயிலுக்கு கட்டுறதுக்கான பாவாடை எல்லாமே ரெடிமேடாகவே நம்ம துணி கடையிலே கிடைக்கும். பட் இருந்தாலும் இங்கே இருக்க கொஞ்சம் சாமிக்கு வந்து கார்த்திகை தான் பாவாடை தச்சு எடுத்துகிட்டு வந்தா. ஸோ டைலரிங் தெரிஞ்சது பல வகையில் எங்களுக்கு யூஸ் ஆகுது. வீட்டில் கிஞ்சி போன துணியை தச்சு கொடுக்குறது, அப்புறம் ஓரம் அடித்து கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்தால் செஞ்சு கொடுக்குறா. நல்ல விஷயந்தான். ஒரு வழியாக பொங்கலும் வச்சு முடிச்சாச்சு. போன தடவை பொங்கலுக்கு தான் லேட் ஆச்சு. ஸோ இந்த தடவை நான் விரவுலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து விரவு தேட மட்டுமே எனக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. படைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பையப்பில் எடுத்து பதம் பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா. சரி பரவாயில்ல, குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்கிறதுனால தம்பி சாப்பிட்டதை யாரும் எதுவும் சொல்லலை, கம்முன்னு விட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கும் தான் பசிக்குது. ஏன்னா நான் காலையிலேருந்தே சாப்பிட்ல. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் சந்தோஷம்னு சொன்னீங்களா, அப்போ காலையில் சாப்பிடாம இருக்கே, இதெல்லாம் சந்தோஷமாக நினைக்காதீங்க. உண்மையுமே சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்துலலாம் நான் சாப்பிட்ல. ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து இங்கேயே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க படைக்கலாம்.
படைக்கிறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு நகை போடணும். ஸோ அதனால் வீட்டிலேருந்து நகை எடுத்துகிட்டு வந்தோம். அது அம்மனுக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் படைக்க வேண்டியதான். இன்றைக்கி மொட்டையும் போட்டு இவ்வளோ சீக்கிரமாக சாமி படைக்கிறதுக்கு காரணமும் எங்கள் அப்பா தான். ஸோ அவர் எப்பயுமே ப்ரீ பிளானிங்காக இருப்பார், ரொம்ப பரபரப்பாக இருப்பார். சொல்லப்போனால் ஃபாஸ்ட்டாக இருப்பார்னு வச்சிங்களேன். அவர் முன்னாடி நாளே போயிட்டு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வந்து வச்சிட்டாரு. இங்கே வந்து எதுவும் கடைக்கு போய் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ ஈஸியாக முடிஞ்சுது. ஒரு சில டிப்ஸ்லாம் கூட எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பொங்கலுக்கு விரவு எடுத்துகிட்டு வருது, அப்புறம் வந்து குழந்தைங்க மொட்டை போடுற மாதிரி இருந்தால் வீட்டிலேருந்தே குளிக்கிறதுக்கு தண்ணி சுட வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே உட்காரத்துக்கு எல்லாருடைய குலதெய்வம் கோயில் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே குலதெய்வம் கோயிலை சுற்றி உட்காரத்துக்கு எங்களுக்கு மண் தர தான். அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து தார் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், போட்டு அதில் போட்டு உட்காந்துக்கிட்டோம். எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பையனும் கரெக்டாக படைக்கிற டைமுக்கு வராங்க. எப்படின்னு தெரில. இங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு. நான் இவர் தான் எங்கள் வீட்டு கேப்டன், பார்த்துங்க நல்லா கேப்டனை. அப்புறம் இவர் தான் எங்கள் அண்ணன், ஸோ பெரிய அண்ணன். இவர் இந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு. யாருக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ இல்லையா, இந்த 2 குட்டிஸும் சும்மா செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஐயோ மறைச்சிட்டு வைக்கிறேன். சரி சரி சரி. படைச்சி முடித்ததும் கார்த்திகா கோயிலில் இந்த பெரியவங்க கிட்டலாம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இருந்தா. ஸோ நல்லபடியாக படைச்சி முடிச்சாச்சு, மொட்டையும் அடித்து முடிச்சாச்சு. எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா, அதான் இந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்து விடுவார் பூசாரி. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது காஞ்சி போய் அப்படியே வத்தலாக மாறிடும். ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா தான் வச்சுருக்கணுமா, இல்லை ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு குடிக்கலாமான்னு தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே குலதெய்வம் கோயிலை சுற்றி வயல், அதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய வேப்ப மரம், அதுக்கு கீழே எங்கள் குலதெய்வம் தீபாஞ்சம்மன். ஸோ இந்த கோவிலுடைய அமைப்பே ரொம்ப இயற்கையாக பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக முடிஞ்சுது. குட்டீஸ்க்கும் மொட்டைலாம் சூப்பராக போட்டாச்சு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் முடியலாம் அப்படியே இருக்குது. அது சந்தனம் பூசனதுலாம் தெரியல, அது அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இதோட அடுத்த வருஷம் பார்ப்போம். ஓகே, பை பாய், வரட்டுமா? ஐ லவ் யூ ஆல்.